ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுச்சிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான அவுட்லைன் ஸ்டிச் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கலர் த்ரெட் எடுத்துக்கணும். ஆக்சுவலி 2 நீடில் எடுக்கணும். நம்ம கொஞ்சம் ஈஸியான வேலை பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு நீடில் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உங்களோட இன்னொரு கலர் த்ரெட் இருக்குல்ல, அதை வச்சு லைக் எப்படின்னா இந்த அவுட்லைனில் வச்சு நீங்கள் அதை ஸ்டிச் போட போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டிச்சை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் அவுட்லைன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த த்ரெட்டை மூவ் பண்ணிக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது உங்களோட இந்த ஃப்ளோட்டிங்கில் இருக்க த்ரெட்டை செக்யூர் பண்ணிகிட்டு இருக்கமா அப்படின்றது ஒரு கண்ணு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஷேப்லேருந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் போடும்போது தான் உங்களுக்கு அந்த ட்ரேசிங் பேப்பரோட நீட் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ட்ரேசிங் பேப்பர் மேலே வச்சுக்கோங்க. அது மேலே நீங்கள் ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, நான் அது உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கவுச்சிங் ஸ்டிச்சு. நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே என்னென்னா, நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளோவில் இருக்க த்ரெட்டை செக்யூர் பண்ணுறோமா, கரெக்டாக ஷேப்புக்கு கொண்டு வரமா அப்படிங்கிறது தான். ஓகேயா? ஸோ நீடில் வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவையும் நீடில் எடுத்து மாற்றி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நீடில் வச்சு இன்சர்ட் பண்ணி நீடில் தனியாக எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த த்ரெட்டு இப்படி வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிகிட்டே வரலாம். சில பேருக்கு டவுட் வரும், ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு பண்ணலாமா அப்படின்னு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த த்ரெட்டோட லுக் போயிடும். ஸோ இது வந்து சம்கி ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு த்ரெட்டு. ஸோ நம்ம ஃபெவிக்விக் ஒரு ஃபேப்ரிக் க்ளூ எனிதிங் எது போட்டாலுமே அந்த அதசிவ் டெக்ஸ்சருக்கு அதோட கம்மெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ உங்களோட த்ரெட்டோட டெக்ஸ்சரும் போயிடும், கிளாத்தோட டெக்ஸ்சரும் போயிடும். ஸோ இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே நம்ம எப்பயும் நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃப்ளோவில் இருந்துச்சுல இந்த த்ரெட்டு, இதை நீடில் எடுத்துக்கிறீங்க. எடுத்து உள்ள இப்படி ஃபினிஷ் பண்ணிடணும். இதுதான் கவுச்சிங் ஸ்டிச். ஓகேவா? இதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவ் வேணால் போட்டுக்கோங்க. இது வேணும் அப்படின்னா நான் வீடியோக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ.